டிவி சீரியல் நடித்தவங்க சினிமாவில் நடித்தவங்க யாரும் உள்ளே போகலை. அதனால் என்னடா எல்லாம் புதுவமாக இருக்குன்னு அப்படி தூக்கம் வருது. இந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக இப்போ பிக் பாஸ் ஒரு வைல்டு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பிரஜின், சாண்ட்ரா ஆதிரி பைத்தியமாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. இந்த பைத்தியம் எப்படி டர்ன் ஆகுது, வேற ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு சொன்னாச்சுன்னா எக்ஸிட்டும் பண்ணலாம். விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட பிக் பாஸ்ல என்ன எழுதி கொடுக்காங்களோ அதை பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு கமல் மாதிரி வேற மாதிரி ஒரு குறும்படம் போடுறேன் அந்த மாதிரி ஒன்றும் ஒரு இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியல. திரைக்கதை புதிதாக அமையுங்கள், மூளையை கசக்கி வேற விதமான சினிமாவில் வராத, டிவி சீரியல் வராத ஏதாவது ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். யூடியூப் ரெட்ரோ சேனல் நேயர்களே, பிக் பாஸுடைய விமர்சனம் மீண்டும் தொடர்கிறது. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வாந்தி வருதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அதை மாற்றி என்ன பண்ணுறாருன்னா, விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பாவக்காய் ஜூஸ் கொடுக்குறாரு. எங்கேயாவது ஜூஸ் கடையில் போய் பாவக்காய் ஜூஸு கொடுங்கன்னா, சார் இது ஜூஸ் கடை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, அங்கே போய் இதை கேளுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாவக்காய் ஜூஸ் யார் சாப்பிடுவா? சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி நல்லா இருக்கவங்கெல்லாம் பாவக்காய் ஜூஸ் சாப்பிடவே மாட்டாங்க. பாவக்காவிலேயே அந்த வறுத்து அப்புறம் சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த பிக் பாஸ் நீங்கள் போன முறை நடந்துக்கிட்டது இந்த பாவக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்குதுன்னு விஜய் சேதுபதியே ஒத்துக்கிட்டார். அதாவது சேம் சைடு கோல் போட்டார். நாம் எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், ஏயா போட்டு ரம்பம் போடுறீங்க, சாவடிக்கிறீங்களா ஏன்னு சொல்கிறோம்ல, அதை அவர் பாலிஷாக பாவக்காய் ஜூஸ் கொடுத்து சமாளிச்சிட்டார். அதே மாதிரி இந்த டிவி சீரியல் நடித்தவங்க சினிமாவில் நடித்தவங்க யாரும் உள்ளே போகலை. அதனால் என்னடா எல்லாம் புதுவமாக இருக்குன்னு அப்படி தூக்கம் வருது. அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக இப்போ பிக் பாஸ் ஒரு டாக்டிக்ஸ், ஒரு புதுசாக வைல்டு என்ட்ரி கொடுத்துருக்காரு. வைல்டு என்ட்ரி வழக்கமாக புருஷன் முன்னாடி வருவாங்க, உள்ளே போயிட்டு உடனே போயிடுவாங்க. இது அவங்க நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பிரஜின், சாண்ட்ரா. பிரஜின் ஏற்கனவே சீரியலில் நடித்தவர். நானும் அவரோட சீரியல் நடிச்சிருக்கேன். கொஞ்சம் அமுக்கலாக நடிப்பார் அவர். 2 படத்தில் நடித்தார், அந்த 2 படம் ஓடலை. அதுக்கப்புறம் சாண்ட்ராங்கிற ஒரு நடிகையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போ அந்த ஜோடி உள்ளே வந்திருக்கு. அப்போது பிரஜினுக்கு ஏற்கனவே டிவியில் ரசிகர்கள் இருக்காங்க, சாண்ட்ராவும் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் அது பிக் பாஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும், கொஞ்சம் பார்க்குறவருடைய எண்ணிக்கை கூடுன்னு நினைக்கிறாங்க பிக் பாஸ் நடத்துகிறவங்க. ஆனால் பிரஜின் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமுக்கலான பேர்வழி. அவர் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தைய ஒரு சரசமாட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் சரசமாடினாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்க பிக் பாஸ் மற்ற பெண்கள் அவர் மேலே சரசமாடுறதை காட்டலாம். அதேமாரி அவன் ஏய் நான் பொண்டாட்டி இங்கே இருக்கேன்னு அது மிரட்டலாம். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை அடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம். ஆனால் 2 பேருமே நடிப்பு புலிகள், சாண்ட்ராவும் சரி பிரஜினும் சரி. பிரஜின் கொஞ்சம் கதாநாயகனுக்கு முற்பட்ட தோட்டத்தில் இருப்பார். சாண்ட்ரா கொஞ்சம் அழகாக துடுக்காக இருக்கும். அதனால் அவங்களுடைய என்ட்ரி, அவங்களுடைய பிரஜின் மேலே நடிகை, அங்கே உள்ளுக்குள்ள இருக்க பிக் பாஸ் காதல்கள், மோதல்கள், உரசல்கள். அதேமாரி சாண்ட்ரா இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு தெரியாமங்க பிக் பாஸில் இருக்க இந்த பைத்தியங்கள், இந்த பேர் என்ன திவாகரெலாம் மோதலாம். அப்போது திவாகர் 2 சாத்தலாம் பிரஜின்னு, அதில் ஒரு ஃபைட்டு ஏற்படலாம். அந்த மாதிரியான இனிமேல் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஆகும். ஏன்னா சாண்ட்ரா பிரஜின் என்ட்ரினால். அதனால் கூடுதல் இது எதிர்பார்க்கலாம். இப்போது ஆதிரி பைத்தியமாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. இந்த பைத்தியம் எப்படி டர்ன் ஆகுது, வேற ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு சொன்னாச்சுன்னா எக்ஸிட் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி தள்ளி விட்டுருவாங்க, போதும் நடிப்பு போதுமா, ரொம்ப அழாத, ரொம்ப வெளியாக காட்டாத, நாங்கள் ஏற்கனவே நிறைய பேருடைய நடிப்பை பார்த்துப்போன்னு சொல்லி எக்ஸிட்டும் பண்ணலாம். ஆனால் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட பிக் பாஸில் என்ன எழுதி கொடுக்காங்களோ அதை பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. புதுசாக அதை பார்த்து எனக்கு கமல் மாதிரி வேற மாதிரி ஒரு குறும்படம் போடுறேன் அந்த மாதிரி
ஒன்றும் அவர் இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா குறும்படம்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய ஏற்படுத்துச்சு. அடுத்த வாரம் எனக்கு இவருக்கு ஒரு குறும்படம் இருக்குன்னு உள்ளே இருக்கவங்களே பேசுவாங்க. இப்போ அப்படி பேசவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அதேமாதிரி வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கட்டங்களையும் உள்ளே பேசும்போது அது வெளியே வந்து எக்கோ ஆகும். அவங்க எக்ஸிட் ஆன பிறகு வெளியே வந்து இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே சமயத்தில் இப்போது மழைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு ஒதுங்கிடுறாங்க. வெளியே அதிகமாக இப்போ நாளைக்கு புயல் வருதாமல் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்துடுறாங்க. ஸோ பிக்பாஸுடைய பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் பிக்பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர விருப்பத்தோட பிக்பாஸ் பார்க்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனத்தில் திரைக்கதை புதிதாக அமையுங்கள். மூளையை கசக்கி வேறு விதமான சினிமாவில் வராத, டிவி சீரியலில் வராத ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டா இந்த லைவ் ஷோ வந்து எடுப்புறது இன்னும் வாய்ப்பு கம்மி. ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்னேன், யாருக்கும் சொன்ன மாதிரி பிரஜின் சாண்ட்ரா என்ட்ரி கொஞ்சம் அந்த பார்வையாளரை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் பிரஜினும் சாண்ட்ராவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி 4 பேர் யாருங்கிறது விரைவில் தெரியும். ஏன்னா நம்ம சொன்ன விமர்சனம் பிக்பாஸ் காதில் விழுந்துருச்சு. எப்படி போர் அடிக்குது, தெரிஞ்ச முகம் யாரும் இல்லை, ரொம்ப சப்பையாக இருக்குது, இந்த பிக்பாஸ் அவன் வாட்டர்மேன் திவாகர் எப்போ பார்த்தாலும் முன்னாலையும் தொந்தியும் ஆட்டிக்கிட்டு கைன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட போதுண்டா சாமி, எவ்வளோ நேரம் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு புது ரத்தம் இன்ஜெக்ட் பண்ணணும் பிக்பாஸுக்கு. அப்போ தான் பார்வையாளர் அதிகம் வருவாங்கங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நாம் சொல்லி கேட்கல, இப்போ காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இன்னும் வரும் காலங்களில் பிக்பாஸுடைய ரேஷியோ ஏறுவதற்கான வாய்ப்பு, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி நடிக்கிறாங்க, எப்படி சண்டை போடுறாங்கிற பொறுத்து இருக்குது. இதுதான் இப்போதைய நிலைமை. ஏன்னா இது வரைக்கும் மொக்கையாக போயிடுச்சிங்க பிக்பாஸு, இனிமேல் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைக்கு பிக்பாஸ் வந்திருக்கு. இதுதான் இப்போதைய ட்ரெண்டு. சில ஜோசியர்கள் இருக்காங்க, ஜோசியர்கள் சொன்னது உடனே நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும்னு உத்தரவாதம் கொடுப்பாங்க. விளையாடி ஜோதிடர் அரியசநல்லூர் வெங்கட்ராமன் அப்படி தான் சொல்லுவார். இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு பிறகு நடிப்பார்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று துணைமுறைகள் ஆகலாம், இல்லை தோத்துட்டு மறுபடியும் நடிக்க வரலாம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஆன்டிசிபேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நைட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத காலையிலே நாங்கள் உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கிடுவோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக பிக்பாஸை பார்க்குறத விட விமர்சனம் படு ஜோராக இருக்கும். அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.